எப்படி ஒரு மரத்தை விட்டுட்டு பறவை பறந்து போறதோ, அந்த மரத்துக்கும் பறவைக்கும் என்ன தொடர்போ அந்த தொடர்பு தான் நமக்கும் மரத்துக்கும் உண்டான தொடர்பு. இந்த உடலுக்கும் நமக்கும் தொடர்பு. மேலே அழகான ஒரு உதாரணத்தோட சொல்றார். அஹோராத்திரைஹி சித்தியமானம் புத்வா ஆயுர் பய வேபதுஹு முக்த சங்கஹா பரம் புத்வா நிரீக உபசாமியதி. நித்தியம் உடம்பு நன்னா வளர்றது, சாப்பிட்டோம், உடற்பயிற்சி பண்ணோம், கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் நெய், அதுக்கு வேண்டிய புரோட்டீன், விட்டமின் எல்லாத்தையும் சாப்பிட்டு நன்னா உடல் வளர்ந்ததுன்னு நினைக்கிறோமே, வளர்க்கறதுக்காக ஒரு நாள் போயிருக்கு இல்லையா, அப்போ ஆயுளில் ஒரு நாள் தீர்ந்ததுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் வளர்ந்தது, குழந்தைக்கு முதல் ஆயுஷோமம் பண்ணுறேன், முதல் வருஷம், இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே, 2வது 3வது 4வது 5வது ஒன்னொன்னும் கொண்டாடச்சே. இந்த குழந்தைக்கு 80 வயசு ஆயுள்னு வச்சுங்க. அதுலேருந்து இப்படி யோசிச்சு பார்த்துருக்கோமா, இனிமே ஆயுள் 79 தான், இனிமே ஆயுள் 78 தான், இனிமே ஆயுள் 70 தான். இந்த கணக்குக்கு ஒத்துரும் போகிறதில்லை. எந்த பிறந்த நாள் விழாவுக்கு போகிறச்சேவும் தப்பித்தவறி இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை கேட்டமேங்கிறதுக்காக இந்த மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிடாதீங்க. யாரும் அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட மாட்டான். ஏதோ முதல் பிறந்த நாள் கொண்டாடுறோன்னு போகிறாங்களே தவிர, உங்கள் குழந்தைக்கு 1 வருஷம் ஆயிடுத்தாமே, அப்போ இனிமேல் 79 தானா அப்படின்னு மட்டும் ஒத்தனையும் விசாரிச்சிடக்கூடாது. ஆனால் கேட்குறவருக்கும் தெரியும் அது உண்மைன்னுட்டு, யார் கோவப்படுறாரோ அவருக்கும் அது உண்மைன்னு தெரியும். 80ல் 1 குறைஞ்சதுன்னு யாருக்கு தான் தெரியாது. ஆனால் என்னமோ இந்த ஒன்னையும் சேர்த்து இன்னும் 81 இருக்கிற மாதிரியும், அடுத்த வருஷம் பிறந்த நாள் நடக்கிறச்சே 82 இருக்க போகிற மாதிரியும் நினச்சிண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இது இந்த ஜீவனுடைய அறியாமை கர்மம் காரணமாக ஏற்படுகிறதே தவிர, ஓரொரு நாளும் ஒரு ரம்பத்தை வச்சுன்னு மரத்தை வெட்டணும். இப்படியும் அப்படியும் ரம்பம் போயிட்டு வருது, மரம் அறுந்துட்டே போகும். ரம்பம் போயிட்டு வர்றதுக்கு பார்க்க நன்னா இருக்கே, லெஃப்ட் அண்ட் ரைட் என்னமா போயிட்டு வருதுன்னா, அது போயிட்டு வர்றதுக்குள்ள மரம் அறுந்து போச்சு இல்லையோ. ஒரு நாள் காலை சூரியன் உதித்தார், மாலை சூரியன் விழுந்து விட்டார். அந்த ஒரு நாளைக்குள்ள என்னென்ன நாம பண்ணலையோ யோசிச்சு பார்க்கணும். அப்ப இறைவனை அறியறதுக்கு அன்னைக்கு விட்டுட்டோம், இந்த சரீரம் எடுத்த பயனையும் பண்றதுக்காக விட்டுட்டோம், மனசையும் தேர்ச்சி கொள்ளவில்லை, புலன்களை அடக்கவும் முயற்சிக்கவில்லை. இது ஏதும் இல்லாத ஒரு நாள் போயிடுது. ஆனால் நாள் போயிடுத்துங்கிறத நினைவிலே கொள்ளாமல் விட்டுடுவோம். அப்படி நிருதேகமாத்தியம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுகல்பம் குரு கரணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேரிதம் புமான் பவாப்திம் நதரேத் ச ஆத்மஹா. ஒரு ஜீவன் ஓடத்திலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறான். இந்த உடல் தான் ஓடம். இது இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றார். ஏற்கனவே பறவை மரம் எப்படி பறந்து போய் தப்பிச்சுக்கணும்னு சொன்னார். இப்போ ஓடம் ஒரு கப்பல், அந்த படகுல ஏறி உட்காண்டோம். அப்படியே ஒரு ஓடக்காரர் அதை செலுத்த போறார். இப்போ இந்த ஓடக்காரர் ஆறுன்னு பார்ப்போம். ஓடக்காரர் செலுத்தினா கூட காற்று அவருக்கு பக்கபலமாக வீசணும் இல்லையோ. காற்று எதிர்த்து இருந்ததுன்னா ஓடக்காரர் பாடு கஷ்டம். அப்போ அனுகூலமான காற்று, அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காற்று, அதுவும் வீசித்துனா ஓடம் வேகமாக போயிடும் இல்லையா. இந்த உடல்ங்கிறது ஓடம், ஆத்மா தான் அதில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற பிரயாணி. இந்த ஓடத்தை செலுத்துறது தான் குரு, ஆச்சாரியன் தான் ஓடக்காரர், அவர் தான் ஓடத்தை செலுத்துறவர். காற்று பெருமானுடைய அருள், பெருமானுடைய அருள்ங்கிற காற்று தள்ள தள்ள உடல்ங்கிற ஓடத்தில் ஆத்மாங்கிற பிரயாணி ஆச்சாரியன்கிற ஓடக்காரராரே செலுத்தப்பட்டு சம்சாரமாகிற இக்கரையிலிருந்து மோட்சமாகிற அக்கறையை அடைகிறார். எவ்வளவு அழகான உதாரணம். இதில் தப்பித்தவரை காத்து எதிர்த்து வீச ஆரம்பிச்சுடுத்து போச்சு. அப்போ இழுக்கிறதுக்குள்ள நமக்கும் பாடு, ஓடத்துக்கு பாடு. அப்படித்தான் இறைவனுடைய அருள் இல்லாமல் அவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாக பார்த்தால், அது இல்லாட்டா ஆச்சாரியனால் இழுக்கிறது கஷ்டப்படுறாரோ இல்லையோ. இப்போ விமானத்திலெல்லாம் பறக்கிறோமே, அப்போ டெயில் விண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. மேலே பறக்க ஆரம்பித்த பிற்பாடு பின்புறத்துலேருந்து காற்று வந்தால் இன்னும் வேகமாக போகும், இன்ஜினுக்கு ரொம்ப வேலை இருக்காது. ஆனால் எதிர்த்து காத்திருந்துன்னு வச்சுங்க, அப்போ இன்ஜினை ஃபுல் பிளாஸ்டில் ஓட்டினா தான் விமானமே ஓடும். நீங்கள் பைலட்டுக்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அப்போ ரொம்ப சுலபமாக போகணும்னால் டெயில் விண்டு பின்னாடியிலேருந்து விண்டு நன்னா இருக்கணும். வாழ்க்கை சுலபமாக ஓடணும்னா அதுக்கு தான் பகவானிடத்தில் வேண்டி அருளை கேட்கிறோம். இல்லைன்னா ஒன்னொன்னுத்துக்கும் எதிர்நீச்சல் போடணும். எதிர்நீச்சலில் வெறுப்பு வேற வந்துடும். வாழ்க்கை வாழறதே கொஞ்ச நாள், அதுக்குள்ளே ஒன்னொன்று எதிர்நீச்சல் போட்டு வெறுப்படைந்து ஒரே அனாயன்ஸு, இரிட்டேஷன், இதெல்லாத்தையும் என்னைக்கு தாண்டி வருது. இந்த இரிட்டேஷனே வேண்டாம். வாழ நாள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும், சாந்தி தவழ வேண்டும். அதற்குத்தான் பெருமாள்ங்கிற காற்று அனுகூலமாக வீசணும், நமக்கு வேண்டிய காத்தாக வீச வேணும்னு கேட்டுக்கொள்ளுகிறோம். மேலும் கூறுகிறார், தாரியமானம் மனோ எர்ஹி பிராமியதாஸ்வனவஸ்திதம் அதிந்திரிதோனுரோதேன மார்க்கேண ஆத்மவசம் நயேத். ஒரு குதிரையை கடிவாளத்தை பிடிச்சு
குதிரைக்காரர் அடக்கிறாரோ இல்லையோ, அதே போல இந்த புலன்கள் எங்கெங்கு மேய பார்த்தாலும் மனம் என்னும் கடிவாளத்தை கொண்டு ஆத்மா அடக்க வேணும். மூணாவது உராணம் சொல்றாரு. இப்போ தரிகட்டு ஓதுகிற குதிரையை போலே தான் நம்முடைய புலன்கள். அந்த குதிரையை இழுத்தடக்குகிற கடிவாளம் இருக்கே, அதை போலத்தான் நம்முடைய மனசு. அடக்க வேண்டிய குதிரைக்காரர் தான் நாம். நாம்ங்கிற ஆத்மாவே தான் அத்தை அடக்க வேணும் என்கிறார். மனோகதிம் ந விசிறிஜேத்து ஜிதப்பிராணோ ஜிதேந்திரியா சத்வ சம்பன்னையா புத்தியா மன ஆத்மவசம் நயேது. பிராணாயாமம் பண்ணி பண்ணி புலன்களை அடக்கி மனத்தையும் அடக்கி மனத்தை ஆத்மாவிடத்தில் செலுத்தி அதோட கூட பரமாத்மாவை நினைக்க நினைக்க சுலபத்தில் அவனை அடைந்து விடுகிறோம். ஆக ரெண்டே வழிதான் உத்தவா. யமாதிபிர் யோகபதைரான் வீக்ஷிக்யாச்ச வித்யா மம அர்ச்சன உபாசனாபிர்வா நான்யைர் யோக்கியம் ஸ்மரேன் மனஹ. ஒன்று, நிரம்ப கர்மங்களை செய்து அதில் நிர்வேதம் ஏற்பட்டு என்கிட்ட வரணும். அல்லது என் கதைகளை கேட்பது, எனக்கு அர்ச்சனம் பண்ணுவது, ஆங்காங்கு தீர்த்த யாத்திரை செல்லுவது, இது முதலானவையை செய்து என்னிடத்தில் வரலாம். நிரம்ப கர்மங்களை செய் அல்லது என்னை நினை, இதுவும் இங்கே தான் கொண்டு விடும். நம்ம கர்மங்களை செய்ய செய்ய பாபங்கள் தொலைய போகிறது, தொலைந்து பெருமானத்தான் அடைய போகிறோம். யோகே நெய்வ தஹேதம் ஹா நானியத்தத்திர கதாச்சன. அப்படி இந்த யோகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே பெருமானை தியானித்து கொண்டிருக்கும் போது நம் அறியாமையாலே ஏதோ சில தோஷங்கள் வரலாம். பக்தனும் தப்பு பண்ணலாமே. இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதோ குற்றம் புரிஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். இங்கே இருந்தாலே தப்பு பண்ணத்தான் போகிறோம். அப்போ அது எப்படி சுவாமி தொலையும் நாள்? தனித்தவன் பிராயச்சித்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்னை குறித்து பக்தி அனுட்டிக்கிறானோ இல்லையோ, அந்த பக்தி யோகமே பிராயச்சித்தமாகவும் இருக்கும். தன்னடையே அதுவே நமக்கு இருக்கிற ஆபத்தெல்லாம் போக்கிக்கும், பாபத்தையும் போக்கிக்கும், உயர்ந்த பாதையில் அழைச்சின்னு போகும். எப்படியும் பக்தி கங்கமா கர்மங்களை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அந்த கர்ம அனுஷ்டானமே நம் பாபங்களை போக்கிவிடும். குணதோஷ விதானேன சங்கானாம் தியாஜனேச்சயா கர்மாணாம் ஜாத்திய சுத்தானாம் அனேன நியமः குதः ததோ பஜேத மாம் பிரீதः ஸ்ரத்தாளு திருட நிச்சய. ஆகையால் இந்த மெய்யில்லாத வாழ்க்கையை உண்மை என்று கொள்ளாமல் இது அத்தனையும் வந்தேறி செயற்கை, இது அத்தனையும் தொலைய போகிறது. இயற்கையான அன்பு பெருமானிடத்தில் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடே என்னை எவன் தியானிக்கிறானோ, ஸ்ரத்தாளுகு டெடிகேட்டட், ரொம்ப இன்வால்வ்டா என்னை தியானிக்கிறானோ, திருட நிச்சயா நான் அடையப்படத்தக்கவன், கண்ணன் தான் கொடுக்க போகிறார் என்கிற உறுதியோட யார் நினைக்கிறானோ அவனுக்கு ஜுஷமானஸ்தான் காமான் துக்கோதர்காஞ்ச கர்ஹயன்னு, அவனுக்கு இந்த லோகத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கிறேன், கடைசியா என்னுடைய திருவடிகளையும் கொடுத்து விடுகிறேன், அவனுடைய உள்ளத்தில் நான் வசிக்கிறேன். தஸ்மான் மத் பக்தியுக்தஸ்ய யோகினோவை மதாத்மனः ந ஞானம் நச்ச வைராக்கியம் பிராயா ஸ்ரேயோ பவே திக. ஞானம், வைராக்கியம், பக்தி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பெரிய பரிசை நான் கொடுக்கிறேன். நானே அவனுடைய உள்ளத்துக்குள் விலகாமல் வசிக்கிறேன். பெருமானே ஒரு பக்தன் உள்ளத்தில் வசிக்கிறார்னால் அதற்கு மேல் கேட்பதற்கு ஒண்ணுமில்லை. ஆக ஏவமே தான் மயாதிஷ்டான் அனுதிஷ்டந்தி மே பதா க்ஷேமம் பிந்தந்தி மஸ்தானம் யத் பிரம்ம பரமம் விதுகு. எதை பரபிரம்மஸ்தானம் என்னும், விஷ்ணு பதம் என்னும், கிருஷ்ண லோகம் என்னும், வைகுந்தம் என்னும் கொண்டாடுகிறார்களோ அந்த உயர்ந்த லோகத்தையே பக்தன் அடைகிறான் என்பதோடே 20வது அத்தியாயம் முற்று பெறுகிறது. மேலே சொல்ல வேண்டிய 21வது அத்தியாயம் அடுத்த நாள் பார்ப்போம்.